வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 62. இப்போ நம்ம குலசேகர பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த பாண்டிய தேசத்தினுடைய துறைமுகம் எரிஞ்சு போனதை நினச்சி ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த பாண்டிய தேசத்தினுடைய அவையுமே கூடுது. அங்கே தான் நம்ம கருங்கை வாணன், முசுகுந்தர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம அரசர் குலசேகர பாண்டியன் அந்த அவைக்குள்ளே வராரு. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. யாருக்குமே வந்து அரசர பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா, அவர் நம்மள பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படியே நம்ம அரசர் வந்து அரியணையில ஏறி உட்கார்றாரு. நம்ம கருங்கை வாணன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அரசர்கிட்ட போயி, அதுவும் தலைய குனிஞ்சுக்கிட்டே போறாரு. போயிட்டு இந்த மாதிரி அதாவது பாண்டிய தேசத்தினுடைய அந்த படை பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நாம இன்னுமே வலிமை சேர்த்துருக்கோம். ஏகப்பட்ட வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா சேர்த்துருக்கோம். மற்ற சாம்ராஜ்யங்களெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, படை பலத்தை நான் சேர்த்துருக்கேன் மன்னரே! அப்படிங்கிற மாரி கருங்கை வாணன் சொல்ல, அவர் சொல்றத கேட்க கூட மாட்டேங்கிறாரு நம்ம அரசர். ஏன்னா, அவர் ஆல்ரெடி பயங்கரமான ஒரு மன உளைச்சல்ல இருக்காரு. இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்ட்டு. ஏன்னா, பாண்டிய தேசத்தினுடைய பேர் வந்து பார்த்தோன்னா, அப்படியே சரிஞ்சு போச்சு. அதாவது நம்ம ஹிப்பாலஸ் என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அந்த தேவாங்கு விலங்க கண்டறிஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட, மற்ற நாட்டினர் இருக்காங்கல்ல, இந்த சேர நாடு, சோழ நாடு, பல்லவ நாடு, இன்னும் சில சிற்றரசர்கள், இவங்க மத்தியிலலாம் வந்துட்டு பார்த்தோன்னா, பாண்டிய நாட்டினுடைய மானம் கெட்டு போச்சு. பாண்டிய நாட்டினுடைய துறைமுகம் வந்துட்டு பார்த்தோன்னா, எரிஞ்சதுலேருந்தே எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, பாண்டிய நாட்ட திட்டிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அதனால நம்ம கருங்கை வாணன் பேசுறத கேட்காம அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுறாரு. யாரு? நம்ம குலசேகர பாண்டியன். இப்போ கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முசுகுந்தரும் வந்து சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம கருங்கை வாணனுக்கு அவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆயிடுது. நம்ம அரசர் வந்துட்டு நான் சொல்றத கேட்க கூட இல்ல. அவ்வளோ டிப்ரஷன்ல அவர் இருக்காரு. என்னத்தான் பண்றது? அப்படிங்கிற மாரி அவருமே ஒரு மாதிரி சோகமடைகிறாரு. இப்போ நம்ம முசுகுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசர் கூடவே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அதாவது அரசர் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன உளைச்சல் இருக்கார் இல்லையா? பின்னாடி அமைச்சர் நடந்து வராருன்னு கூட அரசருக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து போயிட்டுருக்காரு. ஆனா, நம்ம முசுகுந்தர் இருந்துட்டு, ஏதோ நான் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அரசருக்கு காட்டுற வகையில வந்து பார்த்தோன்னா, நடந்து வந்துட்டுருக்காரு. இப்ப தான் நம்ம பொற்சுவைய காட்டுறாங்க. நம்ம பொற்சுவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தனியா அவருடைய அறையில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கா. அதாவது அந்த காலம் வந்துட்டு கார்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கார்கால பள்ளியறை அப்படிங்கிற அந்த ஒரு அறையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பொற்சுவை வந்து பார்த்தோன்னா தங்கியிருந்தா. இப்போ வந்துட்டு அடுத்தது வேளிர் காலம் ஸ்டார்ட் ஆக போகுதாம். இப்போ அடுத்தது வந்துட்டு வேனிற் காலம் ஸ்டார்ட் ஆக போகுதாம். அதனால கார்கால பள்ளியறையிலிருந்து வேனிற் கால பள்ளியறைக்கு நம்ம இளவரசியை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம பொற்சுவை இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த பறவை ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, சக்கரவாக பறவை. அந்த பறவை பறந்து போன திசையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பொற்சுவை. அவங்களுக்கு வந்துட்டு யார் கூடயும் பேசவே பிடிக்க மாட்டேங்குது. மாதக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் கூடயுமே பேசவே இல்லை. தனிமையாகவே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம சுகமதி இருப்பாங்கல்ல, பொற்சுவையுடைய தோழி, அவகிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா பேசவே இல்லை. அந்த சமயத்தில் தான் வேனிற்கால பள்ளி அறைக்கு இவங்கள ஷிஃப்ட் பண்ணணும், அதாவது மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே சுகமதி வராங்க. அப்படி சுகமதி வர்றப்ப தான் வந்துட்டு நம்ம பொற்சுவை ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சுகமதியை பார்க்குறாங்க. அப்படி சுகமதி வந்த உடனே மற்ற பணிப்பெண்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நம்ம பொற்சுவை வெளியே போய்க்க சொல்லிடுறாங்க. அதனால் அவங்களுமே வந்து அந்த அறையை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சுகமதி எல்லாமே கேட்குறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வழக்கம் போல் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பொற்சுவைக்கு ஒன்றுமே புரியல. என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இப்போ உடனே வந்துட்டு பார்த்தோன்னா, பொற்சுவையுடைய படுக்கை இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு எலிமயிர் போர்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை போட்டிருப்பாங்களாம். அந்த போர்வை வந்துட்டு சரியாக மடித்து வைக்கப்படலை. அந்த போர்வையை பார்த்துட்டு, அதாவது வழக்கம் போல் உனக்கும் இளவரசருக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை பற்றிலாம் நீ கேட்காத சுகமதி அப்படிங்கிற மாதிரி பொற்சுவை சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நானே ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பொற்சுவை. எதில் சிக்கியிருக்கீங்க? உங்கள் காதலன் கிட்ட சிக்கியிருக்கீங்களா, இல்லை புதிய வேற்பன் கிட்ட சிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகமதி கேட்க, நான் 2 பேர்கிட்டையுமே சிக்கவெல்லாம் கிடையாது, நான் என்கிட்டயே சிக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பொற்சுவை. எந்த ஒரு பெண்ணுமே எந்த ஒரு ஆண்கிட்டையுமே சிக்கிக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்கள் தான் வந்துட்டு பெண்கள் கிட்ட சிக்கிக்குவாங்க. அப்படி ஒரு பெண் சிக்கிறா அப்படின்னா அவள் தனக்குத்தானே சிக்கிக்கிறான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பொற்சுவை சொல்ல, நம்ம சுகமதிக்கு புரிஞ்சா மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, அப்படியே நம்ம முசுகுந்தர் வந்துட்டு இப்போ அரசரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அங்கே காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முசுகுந்தர் கேட்குறாரு, அரசே, இன்னும் எத்தனை நாள் தான் இதுவே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க? அதாவது நாம் வந்து பாரியோட அந்த பரம்பு நாட்டின் மேலே போர் தொடுத்து போகலாம். அதே மாதிரி
நம்ம எரியப்பட்ட துறைமுகம் இருக்கு இல்லையா? அத புதுப்பிக்கிற வேலைய கூட நாங்க ஆரம்பிச்சுட்டோம். கூடிய சீக்கிரமே வந்துட்டு அந்த துறைமுகத்த புதுப்பிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு நம்ம முசுகுந்தர். அதுக்கு நம்ம அரசர் சொல்றாரு, அதாவது ஒரு பொருள ஒருத்தன் வந்து உடைச்சுட்டு போனான்னா, அந்த பொருள மறுபடியும் உருவாக்கி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? கிடையாது. உடைச்சிட்டு போனான் பார்த்தீங்களா? அவன முதல் போட்டு தள்ளணும். அப்பதான் வந்துட்டு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாரி அரசர் சொல்ல, ஓ! அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாரியுடைய பரம்பு நாட்ட கைப்பற்றினக்கப்புறம் தான், பாரிய கொன்னக்கப்புறம் தான், இந்த துறைமுகத்த புதுப்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, ஆமா. நம்ம பாரிய முதல்ல அழிக்கணும். அழிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய துறைமுகத்தையே நான் புதுப்பிப்பேன். அப்படிங்கிற மாரி பாண்டியருமே சொல்றாரு. கூடவே நம்ம கருங்கை மாறன் வந்துட்டு வெறும் போர் தளபதி. அவன் வந்துட்டு போர்ல படைகள வச்சு தான் அவன் ஜெயிப்பானே தவிர, வேற எந்த ஒரு யுக்திகளுமே அவனுக்கு தெரியாது. ஆனா பரம்பு நாட்ட ஜெயிக்கிறதுக்கு வெறும் போரும், படை வீரர்களும் மட்டும் பத்தாது. யுக்திகளுமே தேவை. ஆயுதம், அதாவது போருங்கிறது ஒருத்தனை வீழ்த்துறதுக்கான வெறும் ஆயுதம் தானாமா. அந்த ஆயுதம் வந்துட்டு பாரிக்கிட்ட எடுபடாதாம். வேற ஆயுதத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆயுதத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கேத்த சில வேலைகளையுமே நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரியுமே நம்ம பாண்டியர் சொல்றாரு. இப்ப நம்ம சுகமதி பொற்சுவை கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, அது என்னன்னு எனக்கு புரியல. இன்னும் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்க, அப்பதான் நம்ம பொற்சுவை ஒரு உண்மைய சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, நம்ம புதிய வேற்பன் இருக்கான்ல, குலசேகர பாண்டியனுடைய மகன். அவங்களுக்கு தான் வந்துட்டு இப்போ பொற்சுவைய மணம் முடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது இந்த அரச குலத்துல எல்லா தலைமுறைகளிலுமே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சட்டம் ஒண்ணு இருக்காமா. அதுவும் அரசர்களுக்கு மட்டுமான ஒரு விதிமுறை அது. அது என்ன அப்படின்னா, தனக்கு வரப்போற மனைவியினுடைய பிடியில நாம விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த விதிமுறை. அதாவது தனக்கு வரக்கூடிய மனைவிய காதலிக்க கூடாதாம். அப்படி ஒருவேளை அந்த அரசர் காதலிச்சுட்டான் அப்படின்னா, அந்த பெண் என்ன சொல்றாளோ அதையவே கேட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவான். அப்படி அவ சொல்றப்போ இவன் அதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தான்னா, அவ ஒருவேளை எதிரி நாட்டிலிருந்து வந்தவளா இருந்தா, ஏதாவது சூழ்ச்சி பண்றவளா இருந்தா, அந்த சூழ்ச்சியில இவன் விழுந்துருவான் இல்லையா? அதனாலேயே தனக்கு வரக்கூடிய மனைவிய காதலிக்க கூடாதாம். மனைவின்ட்டு இல்ல, எந்த பொண்ணையுமே வந்துட்டு காதலிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிமுறை வந்து அரசர்களுக்கு இருக்காம். ஆனா, என்னதான் பெருசா விதிமுறை போட்டாலும் சரி, காதல்ங்கிறது நம்ம எதிர்பார்த்து வர்றதா? கிடையாது. ஒரு வேளை நம்ம மனைவி நமக்கு பிடிச்சிருச்சுன்னா, நம்ம பயங்கரமா காதலிச்சுருவோம் அப்படிங்கிறதுனால, அதுக்குமே வந்து பார்த்தோன்னா, இன்னொரு பிளான் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு இளவரசருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா, அந்த பெண் ஒரு சாதாரண பெண்ணாவே இருந்தாலும் போதும். ஒரு ஆணினுடைய கவனம் வந்துட்டு அந்த பெண் மேல திரும்பிரும். அதுவும் அந்த காமத்துக்குள்ளாயிரும். ஆனா, இந்த பொற்சுவை மாதிரி பேரழகா, ரொம்ப அறிவான ஒரு பொண்ணு வர்றப்ப, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசர்களுக்கு அவள் மேல இருக்கக்கூடிய கவனம் வந்து பயங்கரமா ஈர்க்கப்படும். அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணிருவாங்கன்னா, பொற்சுவைய பொம்மை மாரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அவங்கள பத்தி நினைக்காம இருக்கிறதுக்காக வேற ஒரு பெண்ணிடம் காமம் கொள்வாங்களாம். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய விதிமுறையாம். அத ஃபாலோ பண்ணி, இப்ப நம்ம பொற்சுவைக்கு புதிய வேற்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அழகிய கலையின் பேரழகி அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய நீலவல்லி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காளாமா. அவ வந்து வேணாட்டை சேர்ந்தவளாமா. அந்த ஒரு பெண்ண வந்துட்டு பார்த்துருக்காங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொற்சுவை விடவே அழகா இருப்பாளாம். அவ்வளோ அழகான ஒரு பெண்ண வந்துட்டு, நம்ம புதிய வேற்பனோட அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, காமம் கொள்ள செஞ்சாங்களாமா. அப்பதான் அந்த பெண்ணுடைய மோகத்துல இருந்து அவனால மீள முடியாதாம். இந்த சமயத்துல கல்யாணம் பண்ணி வச்சா கூட தான் பொண்டாட்டி மேல எந்த ஒரு காதலோ, காமமோ வந்துராது. அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு விஷயத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க இந்த பாண்டிய குலத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் புதிய வேற்பன் இப்ப வரைக்குமே பொற்சுவை இருக்கக்கூடிய அந்த அறை பக்கம் கூட வந்தது இல்லையாம். அந்த ரூம் பக்கமே அவன் வந்தது இல்லையாம். இதெல்லாம் சொன்ன உடனே வந்துட்டு நம்ம சுகமதிக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. என்னங்க இப்படியெல்லாம் கூடவாங்க விதிமுறை இருக்கும். அப்புறம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அதுக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு போயிரலாமே! அப்படிங்கிற மாரிலாம் அவ ஷாக் ஆகுறா. ஆனா நம்ம பொற்சுவை இருந்துட்டு, அந்த புதிய வேற்பன் என் பக்கத்துல வராம இருக்கிறது தான் எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. அவன் வந்தான்னா அவனுக்கு தனியா அவனுக்கு ஒரு பொண்டாட்டியா நான் வேலை செய்யணும். ஆனா வந்துட்டு என்ன அவன் தனியா விட்டு போயிடுறான். என்னுடைய தனிமை தான் எனக்கு இப்போ புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க நம்ம பொற்சுவை. இப்ப அப்படியே நம்ம குலசேகர பாண்டியனும், முசுகுந்தரும் பேசிட்டு வர்றத காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம பேரரசர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு. "நாம என்ன தப்பு செஞ்சோம்?" அப்படிங்கிற மாரி கேட்டாரு. "நாம செய்த பிழை என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. முசுகுந்தருக்கு இப்ப தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஹா! இப்பவாச்சும் பேசிட்டாரே நம்ம அரசர். அதாவது இந்த ஒரு விஷயத்த தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து, அத பத்தி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரே அப்படிங்கிற மாரி முசுகுந்தருக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. அப்பதான் நம்ம முசுகுந்தர் சொல்றாரு, "இந்த மாரி திரையர்கள வந்துட்டு அந்த தேவாங்க விலங்க பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அப்ப வந்து நாம எல்லாருமே திரையர்கள் தான் வந்திருக்காங்களான்னு ஒரு தடவ சோதிச்சு பார்த்துருக்கணும். அப்படி சோதிச்சு பார்த்திருந்தா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாரி வீரர்கள, அதாவது பரம்பு வீரர்கள நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "கிடையாது. அது நாம செஞ்ச தப்பு கிடையாது.
கருங்கைவாணன் திரையர்கள் பிடிபட்டனர் அப்படின்னு சொன்னான் பார்த்தியா, அதை நாம் நம்பியிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம குலசேகர பாண்டியன். அதே மாதிரி தான் இந்த போர் செய்கிறப்போ நம்ம எதிரியை நாம் வந்து சாதாரணமாக நினச்சிட்றோம். அதுதான் வந்து நம்ம செய்கிற இன்னொரு தப்பு. அதாவது நம்ம எதிரியை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி தான் அவனை தாக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு தான் செயல்படணும். ஏன்னா நமக்கு எதிரியே யாருன்னு தெரியல. அதாவது எதிரி எப்பேற்பட்டவன், அவனுடைய வளம் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரியல. அப்படி அவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த வாய்ப்பை அவனாவே கொடுக்குறானா, இல்லை அது நமக்கு அமைஞ்ச வாய்ப்பா அப்படிங்கிறத தீவிரமாக விசாரிக்கணும் இனிமே. நாம் பாட்டிக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போனால், அவன் அதில் ஏதாவது ஒன்று வேறு ஏதோ பிளான் பண்ணி வச்சுருப்பான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை அவன் கொடுக்குற வாய்ப்பா, இல்லை நமக்கு கிடைச்ச வாய்ப்பாங்கிறதையுமே நாம் இனிமேல் தீவிரமாக விசாரித்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு நம்ம குலசேகர பாண்டியன். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பொற்சுவை பேசுகிறத காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ கார்கால பள்ளி அறையில் இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து மேலே பார்க்க சொல்கிறாங்க. நம்ம சுகமதி வந்து மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்த உடனே வந்துட்டு ஒரு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இதெல்லாம் தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது என்ன தெரியுமா, அதாவது நம்ம புதிய வெப்பன் பிறந்தப்போ அந்த வானிலை எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொற்சுவை சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் இந்த நட்சத்திரத்தில் இந்த காலத்தில் பிறந்தவனுக்கு தான் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள கணிக்கிற சக்தி இருக்குமாமா, அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பொற்சுவை இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வேட்டையாடப்பட்டிருக்கேன் சுகமதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சுகமதி சொல்ல, நம்ம பொற்சுவை சொல்கிறாங்க, அதாவது அவங்க ஒரு நாள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்களாம். அப்படி இருக்கிறப்போ நடுராத்திரி வந்து பார்த்திங்கன்னா, சில பணிப்பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய அறைக்குள்ளே வந்திருக்காங்க. வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க உடலில் கையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பொற்சுவைக்கு ஒன்றுமே புரியலையாம் ஸ்டார்டிங்கில். எந்திரிச்சு பார்த்துருக்காங்க, சுற்றி நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க, உடலை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம பொற்சுவைக்கு எடுத்த உடனே புரியல. ஆனால் போக போக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சான். அப்படியே தனது உடலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குனிஞ்சு அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய முகத்தில் ஒரு மூச்சு காற்று வந்து பட்டுச்சான். அந்த விஷயத்த சொன்ன உடனே நம்ம சுகமதியுமே பயங்கரமாக வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெண்கள் வந்து அந்த உடலில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லலை, இன்னும் சொல்லலை. ஆனால் அது நம்ம பொற்சுவைக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு இன்னும் சொல்லலை நண்பர்களே. அடுத்த நாள் காலையில் நம்ம பொற்சுவை எந்திரிச்சு கண்ணாடியில் பார்த்தாங்களாம். அப்படி கண்ணாடியில் பார்க்குறப்ப அவங்களுடைய சிரிப்பு அப்படியே இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது தான் அவங்க உணர்ந்தாங்களாம், என்னதான் அவங்க என்ன ராத்திரி வந்து வேட்டையாடி இருந்தாலும் நான் வேட்டையாடப்படவே இல்லை, என்னுடைய சிரிப்பு அப்படியே தான் இருக்குது, நான் எதையும் இழக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்களாம் நம்ம பொற்சுவை. இப்போ அப்படியே சுகமதியும் பொற்சுவையும் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பொற்சுவை வந்துட்டு சுகமதியோட கையை பிடிச்சிட்டு வேற ஒரு அறைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அது என்ன அறை அப்படின்னா, அதுதான் வேனிற்கால பள்ளி அறை. அந்த பள்ளி அறைக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே போய் மேலே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம சுகமதி மேலே பார்க்குறாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்களெல்லாம் இருக்குது, சில கோள்களெல்லாம் இருக்குது, இங்கேயும் அதே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது நான் பிறந்த காலகட்டத்தை குறிக்குது இந்த வானிலை அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க நம்ம பொற்சுவை. சுகமதி வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மூர்ச்சை கொண்டு நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம பொற்சுவை சொல்கிறாங்க, ஒருவேளை இனிமேல் இது என்னுடைய வேட்டைக்கான காலமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க.